Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஒரு சடனான ஷாக்கிங்கான ரீப்ளேஸ்மெண்ட் தான். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆக்சுவலாக இவங்களோட கேரக்டர் சீரியல்லேருந்து முடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே நினச்சிருந்தேன். பட் எனக்காவது ஒரு நாள் இந்த கேரக்டர் வரும், பெரிய ட்விஸ்ட்டை பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க, பெரிய திருப்பங்கள்லாம் எதிர்பார்க்கும் அப்படின்னு சொல்லி நினச்சா சடனாக பார்த்திங்கன்னா இப்போயே கொண்டு வந்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் நம்மளோட ஃபேவரட் ஹீரோயினை சீரியலில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஜீ தமிழில் ஹீரோயின்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ தான் இதயம் சீசன் 2ல் பாரதி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்த ஜனனி கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. இப்போ அடுத்தடுத்து இன்னொரு சீரியலில் வேறு ஹீரோயினை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து அந்த சீரியலில் மெயின் ஹீரோயின் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் த செகண்ட் ஹீரோயின்னே சொல்லலாம். மெயின் ஹீரோயினே இப்போ தான் மாற்றினாங்க, இப்போ செகண்ட் ஹீரோயினை வேறு மாற்றுறாங்களே இந்த சீரியல். இப்போ நான் இந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஜீ தமிழில் கரண்ட்டாக மத்தியானம் 1:30 டைம்ஸில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற மௌனம் பேசியதே. இந்த சீரியலோட ஸ்டோரி ட்ராக் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சீரியலோட ஸ்டோரி ட்ராக் காரணமாகவே பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஜோவிதா அந்த சீரியலேருந்து விலகிட்டாங்க. ஸோ அது அவங்களே பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாகவே சொல்லியிருந்தாங்க. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ட்ரஸ் ஃபவுசிதா துளசி அப்படிங்கிற கேரக்டர் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சீரியலை வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், துளசி பார்த்தீங்கன்னா ஜனனி அப்படிங்கிற பொண்ணாக தான் நடித்து வந்து அவங்க வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆக்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா பழைய ஞாபகம்லாம் ஹீரோக்கு பேசி இந்த ட்ரூத்லாம் எப்போ வெளியே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரியல் ஜனனியோட என்ட்ரி வந்துருச்சு. ஸோ உண்மையான ஜனனியை பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஐரா தான் ஸ்டார்டிங்கில் நடிச்சிருப்பாங்க. ஸோ ஆக்ட்ரஸ் ஐராவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க ஜீ தமிழில் ஆல்ரெடி ராஜா மகள் அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிருப்பாங்க. மத்தியானம் 3 மணிக்கு எனக்கு தெரிஞ்சு டெலிகாஸ்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீரியலுக்கு அப்புறமா மௌனம் பேசியதே சீரியல் இவங்க ஒன் ஆஃப் த கேரக்டர் வந்து நடிக்க வந்தாங்க. பட் இவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா கேமியோ ரோல் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்களுக்கு காமிக்கவே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் காமிக்கிறாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் தான். பிகாஸ் ஜனனி அப்படிங்கிற கேரக்டரில் ஆக்ட்ரஸ் ஐராவுக்கு பதிலாக வேற ஒரு ஆக்ட்ரஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது வந்து தெரியல. ஏன்னா ப்ரொமோவில் வந்து கொஞ்ச நேரம் தான் அவங்களை காமிச்சிருந்தாங்க. ஸோ திடீர்னு நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஹீரோயின்ஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஜீ தமிழ். சரி, ஓகே, இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.